ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஐடியா பிளானட். பிளெண்டர் அப்படின்னா எல்லாராலையும் ஈஸியாக யூஸ் பண்ணப்படுற ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பிளெண்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பிளெண்டரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 3.0. இந்த வெர்ஷனை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த 3D ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு க்யூப் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நம்ம பிளெண்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது எதுக்காக இந்த மாதிரி ஒரு க்யூப் வந்து க்ரியேட் ஆகுது, அதாவது நம்ம ஒவ்வொரு வாட்டி பிளெண்டரை ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஒரு க்யூப் வந்து டிஃபால்ட்டாகவே க்ரியேட் ஆகும். அகைன் அண்ட் அகைன் நம்மளும் அதை டெலீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் 1 minute, நம்ம டெலீட் பண்ணுற க்யூப் எல்லாமே எங்கே போகும்? பிளெண்டரோட ஸ்டார்ட் அப்பில் க்ரியேட் ஆகிற இந்த டிஃபால்ட் க்யூபை அகைன் அண்ட் அகைன் நம்ம டெலீட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன், அதாவது அடுத்த தடவை நீங்கள் பிளெண்டரை ஓப்பன் பண்ணும்போது இந்த க்யூப் உங்களுக்கு க்ரியேட் ஆகக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த க்யூபை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுங்கள். அடுத்து மேலே ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டில் சேவ் ஸ்டார்ட் அப் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த விண்டோவை பிளெண்டரோட ஸ்டார்ட் அப் ஃபைலாக சேவ் பண்ணியாச்சு. அடுத்த தடவை நீங்கள் பிளெண்டரை ஓப்பன் பண்ணும்போது இந்த விண்டோ தான் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த க்யூபை நம்ம பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணியாச்சு. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இதில் இருக்கிற அந்த டிஃபால்ட்டான கேமராவையோ இல்லைனா அந்த லைட்டையோ கூட நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த டிஃபால்ட் க்யூப் வந்து மறுபடியும் உங்களுக்கு பிளெண்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது வேணும்னா கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி இந்த வியூ போர்ட்டில் அந்த க்யூபை க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேலே லெஃப்ட் கார்னரில் இருக்கிற ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டில் சேவ் ஸ்டார்ட் அப் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட இந்த விண்டோ வந்து சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிளெண்டர் ஓப்பன் பண்ணும்போது இந்த க்யூப் வந்து டிஃபால்ட்டாகவே க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து பேசிக்காகவே பிளெண்டர் அப்படின்னா நிறைய நியூ வெர்ஷன்ஸ் அடிக்கடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் ஒரே வெர்ஷனை கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம நியூ வெர்ஷனை தான் தேடி போவோம். அப்போ பிளெண்டரோட ஓல்டு வெர்ஷனில் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆடான்ஸ் எல்லாமே இந்த நியூ வெர்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது நியூ வெர்ஷனில் அந்த ஆடான்ஸை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட்டு கீபோர்டில் Windows+R கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் %TEMP அப்புறம் இன்னொரு %. இதை டைப் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். மேலே அந்த ஃபைலோட லொக்கேஷனை கொடுத்துருப்பாங்க, அதில் ஆப் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்கிற ஃபோல்டர்ஸில் ரோமிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த விண்டோவில் பிளெண்டர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் பிளெண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ண எல்லா பிளெண்டர் வெர்ஷனும் இந்த விண்டோவில் இருக்கும். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 3.0. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஓல்டர் வெர்ஷன் வந்து 2.92. இந்த வெர்ஷனில் தான் என்னோட ஆடான்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது ஆடான் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டால் பண்ண ஆடான்ஸ் எல்லாமே இந்த விண்டோவில் இருக்கும். இப்போது இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் ரோகோகோ ஆடானை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃபைல் லொக்கேஷனை பிளெண்டருக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த 3.0 ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மறுபடியும் ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் அப்புறம் ஆடான்ஸ் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+V கிளிக் பண்ணி அந்த ஆடானை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பிளெண்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே எடிட்டில் ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஆடான்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரோகோகோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போது அந்த ஆடான் வந்து இதில் ப்ராஜெக்ட் ஆகும். இப்போது அதில் இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணி நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆடானை ரைட் சைடில் இருக்கிற அந்த மெனுவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்டில் N பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெனு வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிளெண்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரெண்டர் பண்ணும்போதோ இல்லைனா ஓப்பன் பண்ணும்போதோ கூட சடனாக க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஓவர்லோடட் 3D ப்ராஜெக்ட் எப்போ வேணால் க்ளோஸ் ஆகும். இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கீபோர்டில் Windows+R கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் %TEMP அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்டர் ஆட்டோ சேவ் மூலமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆகிருக்கும். இந்த ப்ராஜெக்டை நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டியாவது சேவ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோ சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஐடியா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.